வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரீ ஹவுஸ் அந்த விலாகெலாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் விலாக் எப்படியும் ஊர்லேருந்து இங்கே வந்து சரியாக போயிருக்கும். செகண்டு இங்கே ட்ரீ ஹவுஸு. இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, போகலான்ட்டு பார்க்குறோம். டவர் பாருங்கள், ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நீ எப்படி லொக்கேஷன் போட்டு போகுதுன்னு தெரியல. நேற்று வந்தவரை ஞாபகம் இருக்குது, ஸோ போயிடலாம். இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது பக்கத்துலேயே அப்படியே வாட்டர் ஃபால்ஸ். இது கொட்டி தான் நம்ம அங்கே இருந்தது பார்த்துருப்பீங்க, போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து அடியில் போகுது பாருங்க தண்ணி. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கண்ணாடி வேறு துடைக்கலாம், ஆனால் துடைச்சா மண் ஏறிடும். அதுங்கிட்ட தான் அப்படியே விட்டுட்டு துடைக்கல. டவர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனாலும் கொஞ்சம் உள்ளே போனால் இருக்குங்க. வாங்க, எப்படியும் இன்றைக்கி அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தே ஆகணும். அப்படி இல்லைன்னாலும் எதனா ஆட்டோ எடுத்து போயிட்டு பார்ப்போம். பார்த்தே ஆகணும் எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸு. அட்டுப்பாட் வாட்டர் ஃபால்ஸ் நம்மளுக்கு போயிட்டு காமிக்கிறேங்க. போயிட்டு வாங்க அப்படியே போவோம். இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. ஆக்சுவலி எங்கே இருக்குன்ட்டு ஐடியாவே இல்லை, எப்படி வந்தோன்ட்டு ஐடியாவே இல்லை. ஃபுல்லாக பார்க்க ஹில்ஸ் தான் இருக்குது. இது எந்த கேப்பில் ஏறி எங்கே வந்தோன்னே தெரியல. இங்கே அப்படி எந்த சைடு பாருங்கள், இங்கே அதுக்கு மேலே பள்ளிவாசல் ஏரியா பேர் பள்ளிவாசல் போல. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. எந்த இடத்துல இருக்குன்னே தெரியலிங்க. மூணார் இப்படி இந்த ரோட்டில் போனால் மூணார். நம்ம எப்படி வந்தோன்னே தெரில. சரி, அப்படியே பார்த்துட்டு அப்படியே மூணார் நம்ம போவோம். கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த ரோட்டில். கஷ்டம் மீன்ஸ் ஆப்போசிட்டில் எதனா வண்டி வந்துச்சுன்னா போட்டு திருப்பிக்கிட்டு அது இது. ஸோ அதுங்காட்டி தான். இருங்க, நான் அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். இருங்க, அந்த ஃபால்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு தாங்க போக போகிறோம். ஃபுல்லாக எஸ்டேட்டு, டாட்டாவோட எஸ்டேட். பாருங்களேன், சூப்பராக இருக்கு. கார் ஓட்டலாங்க, ஆனால் பார்க்கவே முடியாது சைடில் என்னென்ன இருக்கு, எதுவும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. ஃபால்ஸ் பாருங்க எப்படி. சரி வாங்க, அது ஃபால்ஸ் இல்லைங்க, அங்கே இடத்துல ஒரு ரோடு இருக்கும். ஃபால்ஸுக்கிட்டே ஒரு ரோடு இருக்கும். பாருங்க, அந்த அண்ணனே எடுத்து கீழே போனால் தெரியாது அப்படின்னாங்க. கீழே ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோடு போச்சுன்னா ஃபால்ஸ் தெரியாது. அந்த தண்ணி உழுவுற இந்த இடம் மட்டும்தான் தெரியும். ஸோ இது பாருங்கள் ஃபால்ஸ். எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியல. இதுக்கு மேலே மழையே இல்லை. இங்கே பாருங்கள் ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்ம மறுபடியும் போக போகிறோம். இவ்வளோ தூரம் இப்போ கீழே இறங்கியிருக்கோம், சுற்றி கீழே இறங்கியிருக்கோம். இப்போ மறுபடியும் மேலே பார்ப்போம். இதெல்லாம் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃபால்ஸு. சார் நம்ம ஆட்டோ அண்ணா அந்த கூட்டிகிட்டு வந்தானே தான் 2-3 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக எஸ்டேட்டுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. ட்ரோன் விடலாமான்னு தெரியல, பயமாக வேறு இருக்குது. இருங்க விட்டு பார்ப்போம். அண்ணனோட நம்பர் கேட்டு போகிறேங்க. வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கோங்க. இந்த லொக்கேஷன் அட்டுப்பாடு வாட்டர் ஃபால்ஸ். யாரும் மேக்ஸிமம் நான் வீடியோ போட்டு பார்த்ததில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்தால், கேரளா வந்தால், அதுவும் மூணார் சைடு வந்தால். இல்லை கண்டிப்பாக வாங்க, நான் பார்க்க வேண்டிய பிளேஸு. இருங்க கீழே போய் காட்டுறேன், அப்புறம் பாருங்கள் இடத்த. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ட்ரோன் விட முடியாதுங்க. ஏன்னா பிகாஸ் தண்ணி இப்படி வந்து சுற்றுறதுல காற்று இப்படி இழுக்கும், அப்போ ட்ரோனை இழுத்துரும். நம்மளது மினி தான், அந்த மேவிக்கு ப்ரோ அந்த மாதிரி இருந்தால் கூட தாங்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட தாங்குங்க. நம்மளது மினி கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்லை எஃபிவியாக இருந்தால் சர்றன்னு லைட்டாக மூவ் பண்ணால் கூட இதாயிரும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ லைட்டாக முன்னாடி இது போயிடுச்சுன்னா இழுத்துரும். அதுங்காட்டி தான் இங்கே
வாட்டர் ஸ்பா. இங்கே பாருங்க, நம்ம மேலே இருந்து பார்த்தது, அங்கேருந்து தண்ணி வர்றது இப்படி. இது வந்து ரோடு, இந்த கீழே அப்படியே கீழே இறங்குறது எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அங்கே சென்டர்லேருந்து எடுக்கலாம், ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, அவங்களே டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம நான் பார்க்கணுன்ட்டே இருந்தாங்க அன்னையிலேருந்து. நான் ட்ரோன் விட்டால் நல்லா இருக்கும், எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஸோ விடலைங்க. ட்ரோனை கொண்டு வந்து அப்படியே சும்மாவே இருக்கு. சரி பார்ப்போங்க, எஸ்டேட்டில் இருக்குது அப்படி இருக்குது விடுவோம். இந்த இடம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது, கண்டிப்பாக வரணுன்ட்டு. வந்தால் இப்போ அங்கே நிறுத்துறதுக்கு பார்க்கிங் இருக்குது, ஆனால் நம்ம வந்தோம்னா பார்க்கிங் இருக்காது. சூப்பராக இருக்குது. இந்த சைடு அப்படியே கீழே போகுது, எவ்வளோ அப்படியே குளிக்க பாருங்க. அங்கே அப்படியே கீழே தண்ணி எப்படி போகுதுன்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. எப்படி கேட்கும், அதுக்கு தானே எவ்வளோ காசு போட்டு செல்லு வாங்குறது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க, தண்ணி போகிறது அப்படியே. இங்கே ஃபால்ஸ் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இங்கே டீ எஸ்டேட், அப்படியே இங்கே ஒரு வீடு. இருங்க, அங்கே நம்ம சென்டருக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இங்கே பாருங்கள் மேலே அங்கேருந்து வர்றது, அப்படி வந்து இப்படி வர்றது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபால்ஸ் கிட்ட பாருங்கள், இந்த குறிஞ்சி பூ ஏற்கனவே வயலட் கலரில் தெரியுது பாருங்கள். இது வந்து 12 வருஷம் ஆன செடியாம். ஸோ அதான் குறிஞ்சி பூ பூக்குது. இந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்புறம் அந்த கலர் தெரியுது பாருங்கள், அந்த வயலட் கலர் மாதிரி சம்திங். ஸோ ஓகே ஓகேங்க. நல்லா இருக்கு, ஃபுல்லாக அதுதான் செடி. சரிங்க, அப்படியே போகலாம். பாருங்க, ட்ரோனை வச்சு 2-3 வீடியோ எடுத்துட்டோம். ஆனால் அது நீங்கள் பார்க்க முடியுமான்னு தான் தெரியல. கண்ட்ரோல் மூலமாக எடுத்து வச்சுருக்கீங்க. அதாவது காற்று அப்படி ஏறிச்சு, சாரி ஆட்டி விட்டுருச்சு. இந்த வியூ, அதாவது இந்த மேவிக் ப்ரோலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நல்லாயிருக்கும். இது நம்மளது Air 2 தானே. இது அதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, நம்ம எங்கே வேணால் விடலாம். சரி வாங்க, சும்மா அந்த வண்டி போதில்லை அந்த ஏரியா, ஸோ இங்கே அது வரைக்கும் போயிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் போயிட்டு எதனா மேகி சாப்பிட்டு ரூமுக்கு போகலாம். வாங்க அப்படியே போயிட்டே பேசுகிறேன். ப்ரெட் ஆம்லேட், மேகி, டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆக்சுவலி இங்கே வியூ இல்லை, ஒரு முக்கில் கடை வச்சுருக்காங்க. சரி சாப்பிட்டு போகலாம். நான் பின்னாடி காமிக்கிற பாருங்கள். திஸ் இஸ் த கடை. இங்கே ஓடுது பாருங்கள் தண்ணி, அந்த சவுண்டு தான் கேட்குது இப்போ உங்களுக்கு. குப்பை தொட்டி அங்கேருந்தாங்க போயிட்டு வந்தோம். மூணார் சின்ன கிராமம் மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைடில் இருக்க வியூ அதெல்லாம் தான். இங்கே பாருங்க, 2 பக்கம் எஸ்டேட்டு, நடுவில் ரோடு. அடுத்து நம்ம அந்த ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து ஃபார்ம் ஸ்டே, ஒரு ஃபார்மில் வந்து இங்கே முன்னாடி பாருங்க, இதுதான் சொல்லுவேன். 2 பக்கம் எஸ்டேட்டு, நடுவில் நம்ம போகிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அடுத்தது இப்போ போகிறது ஃபார்ம் ஸ்டே. நல்லா இருக்கு, கொஞ்சம் ரூமெல்லாம் பார்க்க ஓகே, க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு, நல்லாவும் வந்துச்சு. சரி நாங்கள் புக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் வரும், ஏன்னா ரூம் போகிறது தனியாக. அங்கே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போயிட்டு ட்ரோன் வீடியோ எடுத்து அதை நீங்கள் எப்படியும் அந்தாட்டம் ஆடி இருக்கும், வாய்ப்பு இல்லை, அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள்
முன்னாடி வியூ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அண்ணா டாட்டா காமிக்கிறாரு அவர் எடுத்த காட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு ரிட்டர்ன் போகிறது வந்து இங்கேருந்து மூணார் போயிட்டு மறுபடியும் மூணார்லேருந்து தேனி ரூட் இறங்க போகிறோம். ஏன்னா வரப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் போயாச்சு. இறங்குறப்போ அந்த வழி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அதான் அடுத்த வீடியோ ரூம் தான் போயிட்டு அங்கே செக்இன் பண்ணிவிட்டு நான் என்னென்ன ப்ரைஸ் என்ன அது ப்ரைஸுக்கு ஒர்த்து தாங்க. வியூலாம் நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படினாலும் ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். ரூம்லாம் கிட்டத்தட்ட ஒரு வில்லா மாதிரின்னு நினைக்கிறேங்க டைப்பு. அப்படி தான் இருந்துச்சு. வெளியே சோஃபா ஹாலு. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சீக்கிரம் பார்ப்போம். பாய் பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.